ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்களை ஓவர் எக்ஸாஜரேட், அதாவது ஓவர் பில்டப் கொடுத்து காமிச்சிருப்பாங்க. சில பேருக்கு அது பார்க்குறதுக்கு பிடிக்காம கூட போகலாம். பட் கதையில் இருக்குங்கிறதுனால எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோட கடமை. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். பிடிக்காதவங்க வழக்கம் போல் அந்த சீனை மட்டும் ஸ்கிப் பண்ணிருங்க. சரி வாங்க நம்ம பலபலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 11. ரெட்டாரை வச்சு சாக்கி ஹாஜிமேவை ஷூட் பண்ணதுனால இப்போ ஹாஜிமேக்கு அவ மேல லவ் வருது. அவளோட கண்கள், அவளோட உதடுகள், அவ பர்ஃபெக்ட் ஷேப்ல இருக்கா. இந்த டைப் பொண்ணுங்களை தான் எனக்கு ரொம்பவோ பிடிக்கும். நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்னா இதுதான் லவ்வா? அவளை நான் பார்க்கும் போதெல்லாம் என்னோட ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்டா அடிச்சுக்கிடுது. என்னோட ஒவ்வொரு நரம்புலையும் அவளோட ஃபேஸ் தான் பதிவாகுது. இந்த ஃபீலிங் இது ரொம்பவும் நல்லா இருக்கு. இந்த உலகமே எனக்கு இப்போ ஒரு புது கண்ணோட்டத்துல தெரியுது. அப்பா அம்மா, நீங்க என்ன பிறக்க வச்சதுக்கு இப்பதான் நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். நான் பிறந்ததுக்கே ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, அது இந்த பொண்ணை மீட் பண்றதுதான் அப்படின்னு இவங்க லூசுத்தனமா எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்கத மெட்ரோபாலமன் பாக்குறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹாஜிமே கிட்ட கேட்கவும், சாக்கிய மாட்டி விட்டுற கூடாதுங்கிறதுக்காக அது என்னன்னா நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், என்னது பாத்ரூமா, சரி அந்த இடத்துலயே போ அப்படின்னு மெட்ரோபாலமன் சொல்லவும், மிஸ்டர் பாலமன் எனக்கோ வெக்கம்லாம் இருக்கு, நான் இதோ வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போயிருந்தான். இப்போ சாக்கிய போய் மீட் பண்ணி, என்னோட பேரு ஹாஜிமே, உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லவும், அந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ள இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் வெளியே விடுறியா அப்படின்னு சொல்லி சாக்கி கேட்கவும், ஆனா நான் மிஸ்டர் பாலமனோட சர்வன், அப்படி பண்ணக்கூடாதே அப்படின்னு ஹாஜிமே சொல்லவும், அவங்கள நீ வெளியே விடலைன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சாக்கி சொல்றா. ஐயோ நீ கஷ்டப்பட வேண்டாம், உன்னோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஹாஜிமே சொல்லிட்டு இப்போ செம ஃபாஸ்டா ஸ்வாட் எடுத்துட்டு போய் அந்த கண்ணாடியை உடைக்க ஆரம்பிக்கிறான். ஹே என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கண்ணாடியை கேட்கப்போ, மிஸ்டர் பாலமன் நான் லவ் பண்ற பர்சன் ஹாப்பியா இருக்கணும்னா இதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லப்போ, யாரோ இவனை ரெட்டார வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு மெட்ரோ பாலமன் புரிஞ்சுக்கிட்டான். மிஸ்டர் மொக்கேடோ இதை உடைக்கிற சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லப்போ, இது ஒரு வேளை ட்ராப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு மொக்கேடோ சொல்றான். கைஸ் கவலைப்படாதீங்க, சாக்கி தான் உங்களை காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்கா, அவளுக்கு விங்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு ரெவல் சொல்றான். அந்த 3வது ஏஞ்சல் ரெவல் தான், அப்படின்னா 3வதாவா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி மெட்ரோ பாலமனோட ஏஞ்சல் சொல்றா. மொக்கேடோ எப்படியோ கூடிய சீக்கிரம் செத்து போயிருவான், ஆனா அந்த இன்னொரு பையன் அவனை சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்லி கானடே வந்து அந்த இயர்போனை ஸ்பீக்கர் மோட்ல போட்டு, ஹாஜிமே நீ எனக்கு தானே லாயலா இருப்பேன்னு சொன்ன, அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நான் லைஃப்ல வாழ்றதுக்கு கான்பிடன்ஸே இல்லாம இருந்தேன், அப்பதான் உங்களை பார்த்தேன், எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது. ஆனா நீங்க எல்லாரையும் கொல்லணும்னு நினைக்கிறீங்க, நீங்க காடா மாறினா இந்த உலகமே அழிஞ்சிரும். ஆனா அந்த பொண்ணு அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழணுங்கிற ஆசை வந்துச்சு. முக்கேடா அவன் ஃபேமிலி மேல இருக்கிற லவ்னால உயிரை கொடுத்து காப்பாத்தணும்னு நினைச்சான். நானும் அந்த பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன், ஏன்னா வாழணுங்கிற ஆசை எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் அந்த கண்ணாடியை உடைக்கவும், நான் அங்க வந்தேன் ஒயிட்டரை வச்சு முதல்ல ஒன்னதான்டா போட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி மெட்ரோ பாலமன் கத்துறான். அவனை கண்டுக்கிடாம இவன் பாட்டு உடச்சுக்கிட்டே இருக்கான். ஹாஜிமே ரொம்ப பவர்ஃபுல்லா அவன் ஸ்வாட வச்சு அந்த கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மெட்ரோ பாலமனும் அவன் கூட ஒரு 3 பேர் சம்பவ இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஹாஜிமே அந்த கண்ணாடியை உடைச்சு அந்த ஸ்வாட உள்ள குத்திருந்தான். ஆர்மில இருந்த ஜெனரல் ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரான். அவன் பாக்குறதுக்கு வில்லத்தனமாவும் இருக்கான், பயங்கரமாவும் இருக்கான். மேட் ஈவில் சயின்டிஸ்ட் லேடி மாதிரியே ஒருத்தி இருக்கா. இந்த சயின்டிஸ்ட்க்கும் அந்த ஆர்மி ஜெனரலுக்கும் வந்ததுல இருந்து சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி கூட வந்திருக்கிற அந்த இன்னொரு சின்ன பையன் சொல்றான். ஹே எல்லோ கேர்ள், நீ தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றவளா, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிரு அப்படின்னு மெட்ரோ பாலமன் அட்டாக் பண்ண வரவும் ஹாஜிமே போயிட்டு தடுக்கிறான். மிஸ்டர் பாலமன் இந்த இடத்துலயே ரெட் ஏரா வச்சு ஷார்ட் பண்ணப்படாதது நீங்க மட்டும்தான், உங்க ரெட் ஏரா யாமல ஒர்க் ஆகாது, என்ன தடுக்கணும்னா நீங்க ஒயிட் ஏராவை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஹாஜிமே சொல்றான். மேல ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு தெரியுதா. அப்ப அந்த ஸ்வாட் உள்ள குத்தி இருக்கிறத பார்த்துட்டு முக்கேடா அதை ஷூட் பண்ணி இவங்க 2 பேரும் இப்ப தப்பிச்சு வெளியே வராங்க. மெட்ரோ பாலமன் சைடும் 4 பேர் இருக்காங்க, நம்ம ஹீரோ சைடும் இப்ப 4 பேர் இருக்காங்க. மிராய் நல்ல வேலை உனக்கு எதுவாகல, எனக்கு விங்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சாக்கி வந்து சொல்லவும், நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. என்ன சிச்சுவேஷன்ங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். மெட்ரோ பாலமன் 2 சைடுமே 4 பேர் இருக்கோம், நம்ம இதை பேசி தீர்த்துக்கலாம், என்ன சொல்ற அப்படின்னு முக்கேட சொல்லவும், அது கண்டிப்பா நடக்காது, ஹியூமன் எமோஷன்ஸ் இப்ப என்னால புரிஞ்சுக்கிட முடியும், கண்டிப்பா அவன் சண்டை போட தான் ரெடியா இருக்கான் ரவல் சொல்றான். ஆமா உண்மைதான் அப்படின்னு மெட்ரோ பாலமன் சொல்லவும், நீ இப்படி சண்டை போட்டா கண்டிப்பா தோத்து போயிருவ, சோ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி ரெவல் சொல்றான். ரெவல் நீ அவனை வேணும்னே பம்பு கிளிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரெவல் இப்ப மத்தவங்களோட எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கிட முடியுங்கிறதுனால மிஸ்டர் முகேடோக்கு ரொம்ப நாள் டைம் இல்ல, சோ அந்த சண்டையை இப்பவே இவன் முடிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி நாசே புரிஞ்சுக்கிட்டா. என் ஃபேமிலியை மட்டும் நான் ஒரு சேஃபான இடத்துல வச்சுட்டு வந்துருந்தேன் அப்படின்னு முகேடோ சொல்லவும், சரி ஓகேன்னு மெட்ரோ பாலமன் ஒத்துக்கிட்டுதான், எல்லாருமே வர நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு மெட்ரோ பாலமன் சொல்றான். இந்த இடத்துல நீங்க ரொம்பவும் சேஃபா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சாக்கி அவனோட ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் கொண்டு போய் அந்த சர்ச்சில் விட்டுட்டு வரா. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு உன் ஒய்ஃப் கேட்கவும், இந்த மொத்த உலகத்தையோ கெட்ட சக்தி ஆள பாக்குது, உங்க ஹஸ்பண்ட் ஹியூமனிட்டியோட எதிர்காலத்துக்காக போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சாக்கி சொல்லவோ, அப்ப நீயும் அதுக்காக தான் போராடுறியா அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேட்கவும், இல்ல நான் சில பாவங்கள் பண்ணிருக்கேன், அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து கிளம்புறா. சாக்கி உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு ரெவல் சொல்றான். எப்போ சண்டை ஆரம்பிக்கும்னு சொல்லி நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். நான் ஆர்மி டிபார்ட்மெண்ட்ல இல்லாத நேரம் இந்த லான்ச்சர்லாம் காணாம போயிடுச்சுன்னு சொன்னாங்க, இப்பதான் தெரியுது மெட்ரோ பாலமன் அதை நீ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி. இந்த லான்ச்சர் கன் இதெல்லாம் வச்சு இப்பவே சண்டை போடணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்றான். என்கிட்டயோ ஸ்பெஷலைஸ்ட் பயோ வெப்பன்லாம் இருக்கு, எனக்கும் இதை ட்ரை
பண்ணி பார்க்கணும்னு ரொம்பவும் ஆர்வம் தான் அப்படின்னு சொல்லி அந்த மேட் சயின்டிஸ்ட் லேடி சொல்றா. நானக்கா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானக்காவை வாங்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அவ ஏதோ ரகசியம் சொல்றா. பட் அது என்னங்கறத நமக்கு காமிக்கல. அப்பா அப்படின்னு அந்த பொண்ணு வருத்தப்படவும் முக்கையிட போயிட்டு அவளை கட்டி பிடிச்சு வழி அனுப்பி வைக்கிறான். என்ன கொல்லணுங்கிறது தான் அவங்களோட ஒரே நோக்கம். இந்த ஆர்மரை தாண்டி ஹாஜிமேவோட பிளேடோ முக்கேடோட புல்லட்டும் என்ன எதுவும் பண்ணாது. ஒயிட் ஏரோ மட்டும் தான் என்ன கொல்றதுக்கு ஒரே ஆப்ஷன். ஆனா அவனுக்கு கொல்ல பிடிக்காதுங்கிறதுனால அவனும் அதை யூஸ் பண்ண மாட்டான். இந்த சண்டையில கண்டிப்பா வெற்றி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் கான்பிடன்ஸோட இருக்கான். இப்ப சாக்கிய வந்த உடனே ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என் சைடு இருக்கிற பீப்புள் எல்லாரையுமே நான் ரெட் ஏரோ வச்சு ஷூட் பண்ணிருக்கேங்கிறதுனால அவங்கள கொல்றதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. நீங்க கொல்றதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் கேட்கவும் சாக்கி வந்துட்டு கொஞ்சம் தயக்கத்தோட இருக்கிறா. மிஸ் கேட்டியர்ஸ், இதுக்கு முன்னாடி நான் நிறைய கொலைகள் பண்ணியிருக்கிறேன். ஆனா இப்போ லைஃப்னா என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பட் ஆனா உங்களுக்காக கொலை பண்ணணும்னா சொல்லுங்க, நான் அதுக்கோ தயார் தான் அப்படின்னு சொல்லி ஹாஜிமே சொல்லவும் இதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு பால்டா யோசிக்கிறான். அந்த ரெட் ஏரோ இவன் கிட்ட ரொம்பவும் எஃபெக்டிவா வேலை செய்தே அப்படின்னு நாசே பாக்குறா. உன் விருப்பப்படி பண்ணு சாக்கி அப்படிங்கிற மாதிரி முக்கேடோ கண்ணை காட்டுறான். எதிரில் நிற்கிற எல்லாருமே கொலைக்காரங்க தான். ஹியூமனிட்டியோட எதிர்காலத்தை காப்பாத்துறதுக்காக நீ அவங்கள கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாக்கி சொல்லவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறான். சாக்கி நீயா கொலை பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பட் நம்ம அவங்கள கொல்லலைன்னா அவங்க நம்மளை கொண்டுருவாங்க. ஸோ நம்ம கொல்ல வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னோட வைட்டரை வச்சு நான் யாரையும் உன்னை கொல்ல சொல்ல மாட்டேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்லி முக்கேடோ சொல்லிட்டு இப்போ இவங்க 3 பேருமே வந்து ஒருத்தர் ரெட் ஏரோ வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அப்படின்னா மத்த யாரும் இவங்களை ரெட் ஏரோ வச்சு ஷூட் பண்ண முடியாது. நம்ம நம்ம ஹீரோக்கு எதுவாக கூடாதுன்னு நினைக்கிறா. நம்ம ஹீரோ முகேடோக்கு எதுவாக கூடாதுன்னு நினைக்கிறான். சரின்னு இப்ப சண்டைக்கு எல்லாருமே தயாராகிறாங்க. மெட்ரோபாலிமன் ஒருத்தனை தவிர்த்து அங்க இருக்கிற எல்லார் மேலேயுமே ரெட் ஏரோ வச்சு ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. ஒருத்த மேல மட்டும் தான் இங்க ரெட் ஏரோவை யூஸ் ஆகும் அப்படின்னு முகேடோ சொல்லவும் அப்படின்னா கேம்ல நான் லாஸ்டா கலந்துக்கிட்டேன், அதுக்கு முன்னாடி நீங்க இந்த 3 பேரை தாண்டி வாங்க அப்படின்னு மெட்ரோபாலிமன் சொல்லவோ ஒருவேளை அவங்க தோத்து போற கண்டிஷன்ல இருந்தா நீ தப்பிச்சு ஓட மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு முகேடோ கேட்கறான். இந்த தடவை நான் இங்க தான் இருப்பேன், தப்பிச்சு ஓட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் இந்த தடவை இவன் உண்மைதான் சொல்றான் அப்படின்னு சொல்லி நாசே பாக்குறா. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஜெனரல் ஃபைட்டுக்காக வரான். மிஸ் கேட்டியர்ஸ் தொடரணும்னா அதுக்கு நீ என்ன தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஜிமே வந்து அவன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் என்னதான் புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணாலுமே இவன் விங்ஸ் அதை விட செம ஃபாஸ்டா இருக்குங்கிறதுனால ஈஸியா அவன் தப்பிச்சிருதான். உன்னோட புல்லட் அது ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம ஈஸியா தப்பிச்சு ஒரு கட்டத்துல அந்த ஜெனரலை அட்டாக் பண்ண பக்கத்துல போயிருந்தான். நான் சொன்னது ஞாபகம் இருக்கலன்னு ரெவல் கேட்கவும் நம்ம ஹீரோவோ சாக்கி இப்ப கிளம்புறாங்க. ராக்கெட் லான்ச்சரை வச்சு அவன் கிட்டக்க வரும்போது அவன் ஹாஜிமே ஷூட் பண்ணப்போம் அவ்வளவுதான், ஹாஜிமே அடிபட்டுட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். பட் ஹாஜிமே அவன் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணலான்னு போகுவோம் அவன் விங்ஸ் யூஸ் பண்ணி ஃபாஸ்டா தப்பிச்சிருதான். ஹியூமன் வேர்ல்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் கூட தான் விங்ஸ் மோதாது. ஆனா 2 ஆரோஸ் எப்படி டச் ஆகுதோ விங்ஸும் அதே மாதிரி தான் டச் ஆகும். 2 விங்ஸோட பவருக்கு முன்னாடி ஒரே ஒரு விங்ஸால எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரெவல் யோசிச்சிருக்கான். நம்ம ஹீரோவோ சாக்கியோ சேர்ந்து அவனோட 2 விங்ஸையும் பிடிச்சு அப்படியே கீழே இழுத்துட்டு போறாங்க. சோ அந்த ஜெனரல் இப்ப பறக்க முடியல. ஹாஜிமே வந்து அவனோட கையை கட் பண்ணிருந்தான். அவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுந்துமே கூட அந்த ஜெனரலுக்கு எதுவாகல. என்னோட கை போச்சே அப்படின்னு சொல்லி அவன் கதற ஆரம்பிக்கிறான். நீ சீக்கிரமா டாக்டர் கிட்ட போனேன்னா உன் கையை திரும்ப ஒட்ட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹாஜிமே சொல்லவும் என்னோட கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஜெனரல் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிருந்தான். ரெவல் விங்ஸ் 2 டச் ஆகுங்கிற உன்னோட தேரி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, பிளான ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நாசே பாராட்டுறா. ரத்தத்தை பார்த்ததுனால சாக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ போய் சமாதானப்படுத்துறான். ஃபுயுகோ புது முறையில சண்டை போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு மெட்ரோபாலிமன் சொல்லவும் அந்த சயின்டிஸ்ட் லேடி அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டியவா கோட்டுக்குள்ள ஒரு வைரஸை வச்சிருக்கா. இந்த வைரஸ் இது என்னன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க? பல வைரஸை ஒன்னா கம்பைன் பண்ணி பிளட் செல்ஸை மட்டுமே வச்சு கிரியேட் பண்ண ஒரு வைரஸ் தான் இது. இதை நான் காத்துல அப்படியே பரப்பி விட்டா பல 1000 கோடி மக்கள் இறந்து போவாங்க. இதுக்கு சாம்பிள் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு எலி மேல அந்த வைரஸை போட்டு காமிக்கிறா. அந்த எலி கதறிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரியாகி அதோட உடம்பு வெடிச்சு அது இறந்து போயிருது. இது பாக்குறதுக்கு எவ்வளவு அருமையா இருக்குது இல்ல? நான் கண்டுபிடிச்ச என்னோட செல்லத்தை காத்துல பரப்பி விட்டோம்னா அப்படியே பல கோடி மக்கள் இறந்து போவாங்க. அது பார்க்க சூப்பரா இருக்கும். நான் ஒரு பட்டன் அழுத்தினா போதும் இது ஆக்டிவேட் ஆயிரும். என்ன கொண்டு இந்த வைரஸ் எடுத்து உலகத்தை காப்பாத்திடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா என்னோட ஹார்ட்ல ஒரு சிப்பை பொருத்திருக்கேன். என்னோட ஹார்ட் பீட் நின்று போச்சுனாலும் இந்த வைரஸ் ஆக்டிவேட் ஆயிரும். அப்படி இது எதுவும் நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஸ்கின்னை மெல்ட் பண்ணுற ஒரு கெமிக்கலை நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். இதை ஒரு ஹியூமன் மேலே ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. உங்களில் யாராச்சும் வாங்க அப்படின்னு வாக்கப்படுறா. நீங்கள்லாம் ஹீரோஸ் மாதிரி மற்றவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க கூட சண்டை போடுறதுக்கு இந்த மாதிரி மக்களை பிடிச்சி வைக்கிறது தான் எனக்கு நல்ல வழின்னு தோணுச்சு அப்படின்னு மெட்ரோபாலிமன் சொல்லவும் ஆனால் நீ மற்ற காட் கேண்டிடேட் யாரையோ கொல்ல மாட்டேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். ஏன்டா வாழ்வா சாவான் வரும்போது செஞ்ச ப்ராமிஸ்லாம் முக்கியமா என்ன? சாதாரண மக்கள் யாரையோ கொல்ல மாட்டேன், அது உங்க 4 பேரை கொன்னதுக்கு அப்புறமா தான். ஹே ரெட், நீ தான் அவளுக்கு டெஸ்டலியா வரணும். ஸ்கின்னை மெல்ட் பண்ற அந்த கெமிக்கலாவா ஃபர்ஸ்ட் மேலதான் ட்ரை பண்ணுவா, உன்னோட உயிரா இல்ல 4 கோடி மக்களோட உயிரா அப்படின்னு மெட்ரோபாலிமன் கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ யாரையுமே கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவன் இந்த ஒரே ஒரு வைரஸை பரப்பி விட்டா பல கோடி மக்கள் இறந்து போயிருவாங்க. அந்த ஸ்கின்னை மெல்ட் பண்ணக்கூடிய கெமிக்கலை நம்ம ஹீரோ மேல போட்டாலும் அவன் கண்டிப்பா இறந்து போயிருவான். மெட்ரோபாலிமன் நம்ம ஹீரோவை தான் செலக்ட் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோ தான் அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிடணும். அந்த சயின்டிஸ்ட் லேடி பட்டன் அமுக்கணும் அப்படின்னாலும் அந்த வைரஸ் பரவிடும். அவ ஹார்ட்ல ஒரு சிப் இருக்கிறதுனால அந்த சயின்டிஸ்ட் லேடியை கொண்டுட்டோம் அப்படின்னாலும் அவ ஹார்ட் நின்னுடுச்சு அப்படின்னாலும் அந்த வைரஸ் பரவிடும். நம்ம ஹீரோ ஒருத்தனோட உயிரா பல கோடி மக்களோட உயிரா என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.